டைப் பண்ணுங்க. ஸ்கிரீன் இந்த ப்ராப்ளம்ஸ் தெரியுதா? சும்மா ஏற்கனவே ப்ராபபிலிட்டியோட பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி அசச் அப்படின்னு நீங்க சிலபஸ்ல கிடையாது நமக்கு. ஆனாலும் இதுல இருந்து கேள்விகள் எப்போதுமே கேட்கப்படும். அது மேபி சிம்பிளிபிகேஷன்ஸ்ல ஏரியால வரலாம். ரைட். 3 dice are thrown at once. Find the probability of getting the same numbers in all the dice. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படுகிறது. அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சால்வ் பண்றேன். வாட் இஸ் த ஆன்சர்? 3 பகடையை உருட்டுறோம் அப்படின்னாலே எப்பவுமே ப்ராபிலிட்டியில வந்து டினாமினேட்டர் வந்து ஈஸியா பண்ணிடலாம். டினாமினேட்டருங்கிறது வந்து 216. ஏன் அப்படின்னா 3 பகடை அப்படின்னா 6^3. அப்போ 3 பகடை அப்படின்னா 6^3 அப்படின்னா 316. இப்ப எனக்கு இது வந்து டோட்டல் ஈவெண்ட்ஸ், டோட்டல் கேசஸ், மொத்த நிகழ்வுகள். எனக்கு மேல ஃபேவரபிள் வேணும், ஃபேவரபிள் கேசஸ். எனக்கு 3 பகடை உருட்டுறேன், எல்லாத்துலயும் ஒரே நம்பர் வரணும். எல்லாத்துலயும் ஒரே நம்பர் வரணும் அப்படின்னா 3 பகடையிலுமே 1 1 1 வரலாம், 1 1 1 வரலாம், அல்லது 2 2 2ன்னு வரலாம், அல்லது 3 3 3ன்னு வரலாம், அல்லது 4 4 4 5 5 6 6 6 இப்படி வரலாம். அப்போ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை கேசஸ் இருக்கு? 6 கேஸ். அப்போ 6 தான் என்னோட ஃபேவரபிள் கேஸ். அப்போ 6/216. இது 6^3. அப்போ 1/36. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1/36. என் பகடைகள் உருட்டப்பட்டால் மொத்த நிகழ்வுகள் 6n. ஞாபகம். 2 பகடைனா 36, 3னா வந்து 316. அடுத்த கேள்வி. இது ஒரு பகடை. இந்த பகடையில எப்படி இருக்கு? நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 5 6ன்னு கிடையாது. 1 2 2 3 3 3ன்னு முகமதிப்புகள் கொண்ட 2 பகடையை உருட்டப்படுவது. முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பகடை நார்மலா ஒரு பகடை அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இதான் ஒரு பகடை. 6 பக்கங்கள் இருக்கும். அதுல 1 2 3 4 5 6 இருக்கு. இங்க அப்படி கிடையாது. 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும், இன்னொன்னு 2, 3ங்கிறது 3 இடத்துல இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு பகடை, 2 பகடையை உருட்டுற இது மாதிரி 2 பகடை இருக்கு. அந்த 2 பகடையை உருட்டும் போது அங்கேயும் உங்களுக்கு 36 நிகழ்வுகள் வரும். அப்போ எத்தனை கேசஸ்ல உங்களுக்கு முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? அப்போ இது பாருங்க, இது எப்படி எழுதணும்? இந்த 36 கேசஸ் எப்படி இருக்கும் இங்க பாருங்க. அப்ப இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பகடை எப்படி இருக்கு? 1 2 2 3 3 3 1 2 2 3 3 3. அப்போ இந்த 2 பகடை உருட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல 1,1, அடுத்து 1,2, அடுத்து 1,2, அடுத்து 1,3, அடுத்து 1,3, அடுத்து 1,3, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2,1 2,2 2,2 இதே மாதிரி இருக்குங்க. அடுத்து 6,1 6 கிடையாது, இங்கே ஒரு 2,1 வரும். அடுத்து 3,1 3,2 3,2 3,3 3,3 3,3 இது 3 தடவை வரும் இதே மாதிரி. இப்ப சொல்லுங்க, எத்தனை கேசஸ்ல முதல் பகடையின் நம்பரை விட, அந்த எண்ணை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு எத்தனைன்னு கேட்கறாங்க. அப்ப இங்க பாருங்க, எதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுங்க. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். அடுத்து 2 விட அதிகமா இருக்கிறது பாருங்க. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வரும். இங்க எத்தனை வந்துருச்சு? இங்க 5 வந்துருச்சு. இங்கே ஒரு 3 வரும். அதே மாதிரி அடுத்ததுல 3 வரும். இதுல வரையே வராது. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 3க்கு மேல வர்ற மாதிரி இருக்காது. அப்போ மொத்தம் 2 2 இந்த 3 3 தான். இதை மட்டும் கூட்டினா இது ஆன்சர். அப்போ மொத்தம் எத்தனை கேசஸ்? கொஸ்டின் புரியுதா? கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டி கேட்கல, எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்கறாங்க. 11. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப சார்பகா எண்கள்லாம் என்னன்னு தெரியணும். வாட் இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம்? ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னா எப்ப 2 எண்களை ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கு. இது ரெண்டும் எப்ப ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் வகுக்கக்கூடிய எண் ஒன்னு இருக்கக்கூடாது. ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண், இதையும் அதையும் வகுக்கக்கூடிய எண் ஒன்னா இருக்கக்கூடாது. இதையும் வகுக்கக்கூடிய எண் ஒன்னை தவிர வேற நம்பர் இருக்கக்கூடாது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது வந்து சார்பகா எண் அல்ல அப்படின்னா, இப்ப பாருங்க 10, 15 வந்து சார்பகா எண் அல்ல. ஏன் அப்படின்னா 10 வந்து 2 5 வகுக்கும், இந்த 15 5 வகுக்கும். அதே மாதிரி 2,8 சார்பகா எண் அல்ல, ஏன்னா இதை 2 வகுக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சு எக்ஸ் கமா ஒய் இந்த 2 நம்பர் அந்த மாதிரி எழுதிக்கங்க, எக்ஸ் பை ஒய்ன்னு எழுதிக்க. அடிக்க முடியுதான்னு பாருங்க. அடிக்க முடிஞ்சதுன்னா சார்பகா எண் கிடையாது. அடிக்க முடியலைன்னா சார்பகா எண். அப்ப எதெல்லாம் சார்பகா எண் அப்படின்னா 9, 10 இது 2ஐயும் வகுக்கக்கூடிய எண் கிடையாது. பொதுவான வகுத்தி கிடையாது, காமன் டிவைசர் கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க 8, 15 8ஐயும் 15ஐயும் வகுக்கக்கூடிய எண் கிடையாது. 2ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு சார்பகா எண்கள்னு பேரு, ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு பேரு. ஓகே, அப்போ இப்ப சொல்லுங்க. இப்ப பாருங்க ஒரு 2 பகடை அது எப்படி இருக்கணும்னா 1ல 2, 2, 3, 4, 5, 6. ஆக்சுவலா 1க்கு பதிலா 2 இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6ன்றதுல 1 கிடையாது, அந்த இடத்துல 2 இருக்கு. அதாவது 2ங்கிறது 2 தடவை வந்துச்சு. அப்ப முகமதிப்புகள் உடைய ஒரு இரு பகடைகள் உருட்டப்படும் போது 2 முகமதிப்புகளும் சார்பகா எண்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. அப்ப அதே மாதிரிதான் கேசஸ் எழுதுங்க. நான் ஒண்ணு எழுதுறேன், நீங்க அப்புறம் நீங்க கண்டுபிடிங்க. அப்ப உருட்டுனீங்கன்னா என்ன வரும்? 2, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா 2, 2, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 இது மாதிரி இருக்கு. அடுத்ததுல பாருங்க, அடுத்ததுல வந்துட்டீங்கன்னா இந்த 2, 2, 2 இதே மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க 3, 2, 3, 2, 3, 3 இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப இது எத்தனை சார்பகா எண்கள்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரோல பாக்கலாம். இது மாதிரி 6 நீங்க எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல எதெல்லாம் சார்பகா எண்கள் பாத்தீங்கன்னா 2ஓட சேர்ந்த எதெல்லாம் சார்பகா எண்கள்னா இது சார்பகா எண். 2ஐயும் 3க்கும் பொதுவான வகுத்தி கிடையாது. அதே மாதிரி 2, 5 அப்போ இதுவும் அதே மாதிரி தானே. அப்ப இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். அப்ப இதுல 2, இதுல 2. அடுத்த நம்பரை பாருங்க. அப்ப அடுத்த நம்பரை பாக்குறதுக்கு நம்ம ஷார்ட்கட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க 2ன்னு எடுத்துட்டு எதோட வரும்? அப்ப 3ன்னு எடுத்துக்கோங்க. 3ன்னு இருந்துச்சுன்னா 3, 2 வருமா? 3, 2 சார்பகா எண்களா? ஆமா, 3, 2 சார்பகா எண். அப்ப இன்னொரு 3, 2 சார்பகா எண். 3, 3 வராது. 3, 4 சார்பகா எண். 3, 5 சார்பகா எண். 3, 6 வராது. அடுத்து 4 வராது. 4, 2 வராது. 4, 2 வராது. ஆனா 4, 3 வரும். 4, 3 சார்பகா எண். அடுத்து 4, 5 சார்பகா எண். 4, 6 வராது. அடுத்து பாருங்க 5, 2 வரும். 5, 2, 5, 2. அடுத்து 5, 3 வரும். அடுத்து 5, 4 வரும். அடுத்து 5, 6 வரும். அடுத்து 6, 6, 2 வராது. 6, 3 வராது. 6, 4 வராது. 6, 5 வரும். அப்ப இதுதான் சார்பகா எண்கள். அப்ப இங்க 2, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஆன்சர் வந்து 16 இதுக்கு ஆப்ஷன். ஆன்சர் வந்து 16. புரியுதா? சார்பகா எண்கள்லாம் என்ன அப்படிங்கிறது கான்செப்ட் தெரிஞ்சானா இதை நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இப்ப சார்பகா எண்கள்ன்றது கான்செப்ட் தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் சார்பகா எண்கள்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில நான் சொல்லியிருக்கேன் அப்பவே. இது வந்து உங்களுக்கு எல்சிஎம்லயும் வரும் அப்படின்னு சிம்பிளிபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காதவங்க எல்லாமே பழைய இதை பார்த்துருங்க, சரிங்களா? இப்ப நடந்த கிளாஸஸ் அதுல எல்லாமே டீட்டெயில்டா சில பேசிக்ஸ் கிளாஸஸ் தான் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம இதை அட்டன் பண்ணக்கூடாது. அடுத்த கேள்வி, இதுக்கு ஆன்சர் என்ன? இது ட்ரை பண்ணுங்க, ஈஸி தானே? இது ஈஸி, சொல்லுங்க. யாரும் சொல்லியிருக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு பகடையை உருட்டுங்க, 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கு நிகழ்தகவு என்ன? 6 தான் பெரிய எண், அதை விட பெரிய எண் கிடைக்காது. இப்போ இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட்னா என்னதுன்னா 0ன்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 2 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கு நிகழ்தகவு என்ன? அங்க பார்த்தோம்ல 3 பகடைகள் உருட்டும் போது 3லும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கு நிகழ்தகவு மாதிரி இது 2 பகடை. அப்ப ரொம்ப ஈஸி. இது அதை விட ஈஸி. எக்ஸலன்ட், வெரி குட். ஸோ அப்ப 2 பகடைனா 36, 6/36 வரும். 6/36 அப்படின்னா 1/6 கரெக்டா போட்டிருக்கீங்க. அடுத்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 2 dice are thrown. Find the probability that the 2-digit number formed with the 2 numbers turning up is divisible by 4. 2 பகடை உருட்டுறீங்க, அந்த வர்ற நம்பர் வந்து ஒரு 2-digit நம்பர்னு வச்சுக்க. அந்த எண் வந்து 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க,
ஃபர்ஸ்ட் 11 வரும், 12 வரும், 13, 14, 15, 16 வரும். அடுத்து 21, 22, 23, 26 வரும். இதே மாதிரி 6 தடவை வரும். 61, 62, 63, 64, 65, 66. இதுல எத்தனை நம்பர் வந்து மொத்தம் 36 நம்பர் இருக்கு. இதுல எத்தனை நம்பர் வந்து 4ஆல் வகுப்படும்னு கேட்கறாங்க. ப்ளூ கலர்ல குறிக்கிறேன். 4ஆல் வகுப்படுறேன். 20 அப்படின்னா 24 வரும். 30, அப்போ இதுல 2 நம்பர், இதுல 1 நம்பர். 3, 32, 36, 4, 44, 5, 52, 56, 6, 64. அப்போ மொத்தம் எத்தனை கேசஸ்? அப்போ டிவைடட் பை 36. இது மொத்தம் எத்தனை கேசஸ்? கண்டுபிடிங்க ஆன்சர். வெரி குட். 9/36. அப்ப அதை அடிச்சீங்கன்னா 1/4. ஆன்சர் வந்து 1/4. அடுத்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இஃப் எ டை இஸ் ரோல்டு ட்வைஸ், ஒரு பகடை 2 முறை, ஒரு பகடையை 2 முறை உருட்டுறதுன்னு ஒண்ணுதான், அல்லது 2 பகடையை உருட்டுறது ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே இதுதான், அவுட்கம்ஸ் தான் கொடுக்கும். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an even number in the first time or a total of 6. புரியுதா? 2 பகடை உருட்டுறீங்க. முதல்ல உருட்டப்படும் போது இந்த முதல் நம்பர், முதல் எண் இரட்டைப்படையாக இருக்கலாம், அல்லது அந்த எண்களின் கூடுதல் இருக்குல்ல, அதை கூட்டுனா 6 வரலாம். அப்போ மொத்தம் எத்தனை கேஸ்? அப்போ 36. எண்ணு இரட்டைப்படையா இருக்குது. எண்ணு இரட்டைப்படையா இருக்கிறதுக்கு என்னதுன்னா 2, வரும், 4, வரும், 6, வரும். இதுலயே 6 வந்துடும், இங்கேயே 18 வந்துருச்சு. 18 மொத்தம் 36ல பாதி 18 நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கும். 2, 1, 2, 62, 2, 3 வரும். அப்புறம் 4, 1, 5, 6, 1. அடுத்து 6 வரலான்னு வேற போட்டிருக்கு. கூட்டினா 6 வரலான்னு போட்டிருக்கு. அப்ப அதையும் சேர்க்கும். அப்ப 6 வரலாங்கிறது எத்தனை கேஸ் அப்படின்னா, 1ல 6 வருமா? 1, 5, 6 வரும். கரெக்ட். அப்புறம் 2, 4 வரும். 3, 3 வரும். 4, 2 வரும். 5, 1 வரும். அப்ப மொத்தம் 5 கேஸ் வரும். இப்ப ஆன்சர் என்ன? ஒரு பகடை 2 முறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல், அல்லது அவ்விரு எண்களின் உருட்டுதல் கூடுதல். ஓகே, 5. இப்ப பாருங்க, இது ரெண்டுலயுமே காமனா ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம இதுல எடுத்திருக்கேன் தெரியுங்களா? இதுல என்ன எடுத்திருக்கேன்? 1, 5 எடுத்துக்கலாம். ஏன்னா 1, 5னா 6 வரும். 2, எடுக்கக்கூடாது. ஏற்கனவே 2, தான் நான் எடுத்துட்டேன். 2ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அடுத்து 3, 3. அடுத்து 5, 1. இந்த 2, 4, மட்டும் எடுக்க முடியாது. ரெடி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால அப்போ மொத்தம் 3 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 18, 3, 21. 21/36. இதுல அடிக்காமே போட்டிருக்காங்க. அடிச்சீங்கன்னா 7, 3, 21, 12, 3, 36. ஆன்சர் வந்து 7/12. புரியுதா? ஏன் 5 கிடையாது அப்படின்னா, அதுல 2, 4 வரும். அந்த 2, 4 ஏற்கனவே நான் எடுத்துட்டேன். ஏன்னா 2ல ஆரம்பிக்கிற எல்லா நம்பரையும் எடுத்துட்டேன். அதுவே 6 இருக்கு. ஸோ 21/36. புரியுதுங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்னா கேட்கலாம். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் கூட பண்ணுவேன். அடுத்த கேள்வி. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ prime நம்பர் as a sum from 2 throws of a dice? இந்த டைஸ் பகடையை தான் கேட்பாங்க. ஒரு 2 முறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதல் பகா எண் இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? கூடுதல் கூட்டினீங்கன்னா பகா எண் வரணும். பகா எண்ணா எது? நமக்கு தெரியும். கூட்டினீங்கன்னா எதுல இருந்து வரலாம் அப்படின்னா 2ல இருந்து 12 வரைக்கும் வரலாம். ஏன்னா 1, 1ங்கிறது 2, மினிமம் 2, மேக்சிமம் 12. அப்ப 2ல இருந்து 12 வரைக்கும் எதெல்லாம் பகா எண்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. 2ங்கிறது பகா எண் நமக்கு தெரியும். 3ங்கிறது பகா எண். 5ங்கிறது பகா எண். 7 பகா எண். 11 பகா எண். அப்ப இது எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். 2 எத்தனை தடவை வரும்? 2 ஒரே ஒரு தடவை தான் வரும். 1, 1. 3 வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை வரும். 1, 2, 2, 1. 5 வந்து 4 தடவை வரும். 7 எல்லாத்துலயும் வரும். 6 தடவை வரும். அது மாதிரி 11ங்கிறது வந்து 2 தடவை வரும். 5, 6, 6, 5. அவ்வளவுதான். இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா அதான் ஆன்சர். 6, 4, 10, 15/36 அடிச்சு போடலாம். ஆனா இங்க அப்படியே தான் போட்டிருக்காங்க. அப்ப 15/16. 36. வெரி குட், எக்ஸலன்ட். 2 dice are rolled once. Find the probability of getting a doublet or number both sides. 2 பகடையிலையுமே ஒரே
ஒற்றை முகமதிப்பு கிடைக்க நிகழ்த்தகவு. டபுளட்ஸ் அப்படின்னா 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரே நம்பர் ஒரே ஒற்றை முகமதிப்பு கிடைக்க. ஒரே ஒற்றை மதிப்புனா அப்ப என்ன கிடைக்கும்னா 1,1 வரலாம், 3,3 வரலாம், 5,5 வரலாம். அவ்வளவுதான். சொல்லுங்க ஆன்சர் வரும். 1,1 வரலாம், ரெண்டுமே இரட்டைப்படையா இருக்கணும், ரெண்டுமே ஒரே நம்பரா இருக்கும். சாரி, ஒற்றைப்படையா இருக்கணும், ரெண்டுமே ஒரே நம்பரா இருக்கணும். அப்போ 1,1, 3,3, 5,5. அப்போ மொத்தம் எத்தனை? 2 பகடையை உருட்டுறேன், 36. அப்போ 3/36, 12 3 36. ஆன்சர் வந்து 1/2. If 2 dice are thrown together, what is the probability to get at least one prime number and the sum of the numbers should be even? இந்த 2 நம்பர் இருக்குல்ல, 2ல வந்து கண்டிப்பா குறைந்தபட்சம் 1 வந்து பிரைம் நம்பரா இருக்கணும். அந்த 2 எண்ணையும் கூட்டினீங்கன்னா இரட்டைப்படையா இருக்கும். அப்போ பாருங்க, அப்போ 1, கேஸ் எடுக்கவா, எழுதுனேன் பாருங்க. அதாவது கூட்டினா இரட்டை நம்பரா இருக்கலாம், ஆனா அதுல குறைந்தபட்சம் ஒரு பகாயனாவது இருக்கணும், ஒரு பிரைம் நம்பராவது இருக்கணும். அப்போ 1, அப்போ 1,1 வராது, 1,2 வராது. ஏன்னா கூட்டினீங்கன்னா பிரைம் நம்பர் தான், பட் கூட்டினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வரணும். அப்போ 1,3 வரும். அடுத்து 1,5 வரும். அடுத்து 1,6 வராது, ஏன்னா 1ங்கிறதே முதல்ல வந்து என்ன கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 2ங்கிறது பிரைம் நம்பர், கூட்டினா ஈவன் வரணும். அப்போ 2,2, 2,4, 2,6. அடுத்து 3, பாருங்க, 3ங்கிறதே பிரைம் நம்பர் ஆயிடுச்சு. கூட்டினா வந்து எனக்கு வந்து ஈவன் வரணும். 3,1, 3,3, 3,5. அடுத்து 4 வரவே, 4 வந்து இருங்க வரேன், 4 எல்லாமே வந்து இது. பட் ஒரு 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, பட் அடுத்த நம்பர் பிரைம் நம்பரா இருக்கலாம்ல. அப்போ 4,2 வரும். கூட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் நம்பர் வந்துருச்சு. அடுத்து 4, என்ன வரும், 4,3 வராது, 4,4 வராது, 4,5 வராது, 4,6 வராது. அடுத்து 5, 5,1 வரும், 5,3 வரும். ஏன்னா கூட்டிங்கன்னா ஈவன், இதுல ஒரு பிரைம் நம்பரே வந்துருச்சு. குறைந்தபட்சம் 1 இருக்கணும். 5,2 வராது, ஏன்னா கூட்டிங்கன்னா இது வந்துடும், ஆடாயிரம். அப்ப அடுத்து 5,5. அடுத்து 6ல எதுவுமே, 6ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது, ஆனா 6,2 வந்துடும். கூட்டிங்கன்னா ஈவன், ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. அடுத்து 6,4 வராது, 6,5 வராது, 6,6 வராது. அவ்வளவு. கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராப்ளமா இருக்கு. எத்தனை கேஸோ அத்தனை கேஸ். ஆன்சர் 13/36. இது கொஞ்சம் யோசிச்சு போடணும், கொஞ்சம் கால்குலேட் பண்ணி போட வேண்டியது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இதை கண்டுபிடிங்க. இது வந்து ஒரு சீட்டு கட்டில இருந்து இருக்கக்கூடிய, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் வருவதற்கு நிகழ்தகவு என்ன? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ கிங்? ஒரு கிங்கா இருக்கலாம், அல்லது கியூனா இருக்கலாம், அல்லது ஜாக்கா இருக்கலாம். வருவதற்கு நிகழ்தகவு என்ன? அல்லதுனா எது வந்தாலும் ஓகே, ரைட். ராஜா இருக்கலாம், ராணி இருக்கலாம், அல்லது படை வீரன் இருக்கலாம். ராஜா அல்லதுன்னா என்ன அர்த்தம்? இது அல்லது அது இருக்கலாம். அல்லதுன்னா பிளஸ்ன்ற மாதிரி இருக்கும். அப்ப ராஜா மொத்தம் எத்தனை இருக்கும்? 4 ராஜா இருக்கும். ராணி எத்தனை? 4. படை வீரன் எவ்வளவு? 4. அப்போ மொத்தம் வந்து 52. அப்போ மொத்தம் 12. 12/52. சோ இத 4ஆல வகுத்தீங்க அப்படின்னா 3/13. அடுத்த ஆன்சர் சொல்லுங்க. 2 காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர். 2 காயின், n காயினை டாஸ் பண்ணீங்கன்னா டோட்டல் வந்து 2n வரும். இங்க 2 காயின் தான், அப்ப 2 ஸ்கொயர்ட் 4 வந்துடும். அப்ப டினாமினேட்டர் வந்து 4. So what is the probability of getting different faces on the coins? Different faces on the coins. 2 நாணயங்கள் ஒன்றாக சொந்தப்படும் பொழுது 2லும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கு நிகழ்தகவு என்ன? வெவ்வேறு முகங்கள் 2லும். இதுல வந்து டைல் வந்தா அதுல ஹெட், இதுல ஹெட் வந்தா அதுல டெய்ல். அப்போ மொத்தம் 2. அப்போ 1/2. ஆக்சுவலா இந்த ஆப்ஷன்ல நீங்க ஆன்சரே கண்டுபிடிக்க தேவையில்லை. 2 காயின் போடுறேன், 2 காயினா டினாமினேட்டர் 4 வரணும். அப்ப 3 வரவே வராது. 2/3 எல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது அடிச்சா கூட. அப்ப இது பாசிபிலிட்டி கிடையாது, இது ஆன்சர் அப்படின்னு போட்டணும். ஸோ திஸ் இஸ் பை மேத்தமேட்டிக்கல் காமன் சென்ஸ்.
அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் a data is 3. இது சம்டைம்ஸ் கேட்கறாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக் கான்செப்ட். இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைடு பை 5 then find the new variance. ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 6ஆல் பெருக்கினால் தரவின் விலக்க வர்க்க சராசரி. விலக்க வர்க்க சராசரிங்கிறது திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்றது. திட்ட விலக்கத்தை வந்து இப்படி சொல்லுவோம். விலக்க வர்க்க ஸ்கொயருங்கிறது என்னதுன்னா இதை ஸ்கொயர் பண்ணும். அது விலக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா திட்ட விலக்கம் ஹோல் ஸ்கொயர். அல்லது வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஹோல் ஸ்கொயர். அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3 கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ வந்து கூட்டுனா கழிச்சா மாறாது. அது என்ன கூட்டுனா கழிச்சா மாறாது அப்படின்னா நம்ம இங்க நீங்க போட்டித் தேர்வு எழுதுறவங்களே வச்சு எங்களை சில பேர் கேட்பாங்க, சார் இந்த கொஸ்டினுக்கு தப்பு எல்லாருக்கும் மார்க் கொடுக்கட்டும் அப்படின்னா, எல்லாருக்கும் மார்க் கொடுக்கறதுனாலயோ இல்ல எல்லாருக்குமே மார்க் குறைக்கிறதுனாலயோ ரேங்க் மாறவே போறது இல்லை. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் மார்க் கொடுங்க கேட்கணும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் மார்க் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? இது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு தெரியாதவங்க சொல்றது, சார் எல்லாத்துக்கும் மார்க் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. போட்டி தேர்வு எல்லாத்துக்கும் மார்க் கொடுக்கும்போது யூஸ்ஃபுல் எங்க அப்படின்னா காலேஜ் தேர்வுல வரும். ஏன்னா அங்க பர்சன்டேஜ் மார்க் முக்கியம். நம்ம மார்க் மதிப்பெண் கூடும். இங்க கூடுது குறையுதுங்கிறது முக்கியம் இல்ல, இங்க ரேங்க் தான் முக்கியம். போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ரேங்க் முக்கியம். பட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு மதிப்பெண்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது. அதனால இங்க மதிப்பெண்களை எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண்கள், சில கொஸ்டினுக்கு தப்பு சார் எல்லாத்துக்கும் மதிப்பெண் கொடுக்கணும், அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்க ரேங்க்ல எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது. ஆனா பெருக்குனீங்கன்னா மாறும். அப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3 5ஆல பெருக்கிறேன். அப்ப 3 5ஆல பெருக்கிறீங்கன்னா 15 ஆயிடும். அப்ப 15ங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப வேரியன்ஸ் 15 ஸ்கொயர். அப்ப 15 ஸ்கொயர் என்னதுன்னா 225. ஸோ ஆன்சர் இஸ் 225. பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஏரியால இருந்து கேட்கறாங்க. அதுலதான் நமக்கு ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் வருது. when 2 dice are rolled, what is the probability of the sum of the faces added up less than 9? 2 பகலே உருட்டுவீங்க. அந்த கூடுதல் இருக்குல்ல, 2ஐயும் கூடுனீங்கன்னா 9 விட சிறியதாக இருக்கணும். 9 விட சிறியதுன்னா என்னதா இருக்கணும் அப்படின்னா 9ஆ இருக்கக்கூடாது, 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4 5. ஏன்னா 2ங்கிறது மினிமம் வரும். அதனால 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இருக்கு. அல்லது எது இருக்கக்கூடாது அப்படின்னா 9 இருக்கக்கூடாது, 10 இருக்கக்கூடாது, 11 இருக்கக்கூடாது, 12 இருக்கக்கூடாது. இதை ஈஸியா கண்டுச்சிடலாம். மொத்தத்துல 36ல இதை எடுத்துருங்க. நீங்க 2ல இருந்து 8 வரைக்கும் எடுக்கிறத விட இதை ஈஸி. 12ங்கிறது ஒரே ஒரு தடவை தான், 11ங்கிறது 2 தடவை, 10ங்கிறது 3 தடவை வரும், 9ங்கிறது 4 தடவை வரும். அதோட 9 4 தடவை இது எல்லாமே ஒரு ஆர்டரா தான் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 9ங்கிறது எப்படி 4 தடவை வரும் அப்படின்னா கூட்டினீங்கன்னா 3,6 4,5 5,4 6,3 அந்த மாதிரி 4 தடவை. ஸோ அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 3 7 7 3 10. இது இல்லாம இது வேணா எனக்கு. அப்ப 10 இல்லாம நான் மொத்தம் 36. 36ல இந்த 10 கழிச்சிருங்க. 36ல 10 கழிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 26/36 அல்லது 1 - 10/36 வரும். 2 ஒண்ணுதான். அப்ப அதை அடிச்சிங்க அப்படின்னா 13 18. ஆன்சர் வந்து 13/18. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க சங்கர்? கவுண்ட் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்து 2 unbiased dice are rolled once. How many possible outcomes for getting a doublet equal number on both sides? இது ரொம்ப ஈஸி. இது கேன்சல் சொல்லுங்க பார்க்கலாம். வர இதை பார்த்துட்டோம். ப்ராபிலிட்டி கேட்கல, எத்தனை தடவை வரும்னு கேட்கறாங்க. ப்ராபிலிட்டி கேட்கல, எத்தனை தடவை வரும்னு கேட்கறாங்க. Can you explain the previous sum? 2 பகலை உருட்டுறேன், எனக்கு 9 கிடைக்கணும். 9க்கு கீழே கிடைக்கணும். எல்லாம் புரிஞ்சுங்க. 9 கிடையாது, 9 விட கீழே கிடைக்கணும். அப்போ 9 விட கீழே கிடைக்குதுன்னா என்ன இருக்கலாம்? 2ஆ இருக்கலாம். ஏன்னா கூட்டினீங்கன்னா 2 தான் மினிமம் வரும். 1,1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் கிடைக்கலாம். 2ங்கிறது ஒரே ஒரு கேஸ் தான். 3ங்கிறது 2 கேஸ், 1,2 2,1. 4ங்கிறது 3 கேஸ், 5ங்கிறது 4 கேஸ், 6ங்கிறது 5 கேஸ், 7ங்கிறது 6 கேஸ், 8ங்கிறது 5 கேஸ். 8ங்கிறது எப்படி 5 கேஸ்? 1க்கு மேல வராது, 2ல இருந்து ஆரம்பிக்கும். 2,6 3,5 4,4 5,3 6,2. அப்ப இதெல்லாம் கூட்டுங்க. 6 4 10 20 23 3 26. ஸோ ஆன்சர் வந்து 26/36. ஸோ 13/18. பட் இதோட ஷார்ட்டா போடணும் அப்படின்னா மொத்தம் 36 இருக்கு. அதுல கூட்டினீங்கன்னா 2ல இருந்து 12 வரைக்கும் வரலாம். எனக்கு 9 விட கீழேன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது எனக்கு வேணாம். அப்ப இந்த 4 கண்டுபிடிச்சிட்டு அதை 36ல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் அல்லது இந்த மெத்தட். புரியுதுங்களா தனுஷ்? ஸோ the 2 unbiased dice are rolled once.
how many possible outcomes for getting a doublet? Doublet அப்படின்னா என்னதுன்னா ஒரே முகமதிப்பு கிடைக்கிற மாதிரி எத்தனை இருக்கும்னு கேட்கிறாரு. ஒரே முகமதிப்பெண்கள் மாதிரி எத்தனை கிடைக்கும் சொல்லுங்க? 6. இங்க ப்ராபபிலிட்டி கேட்கல, எத்தனை ஒரே மாதிரி இருக்கும்னு கேட்கறாங்க. 2 dice as the numbers 1, 2, 2 on its sides. 2 dice are thrown. What is the probability of getting different numbers? சொல்லுங்க, இது சொல்லுங்க. வெவ்வேறு எண் கிடைக்கணும். நம்பர் எப்படி தெரியுமா இருக்கு? அந்த பகடையில அந்த பகடையில மொத்தம் 6 நம்பர் இருக்கும்ல, அதுல ஒரு இடத்துல 1 போட்டிருக்கும், மத்த எல்லா இடத்துலயும் 2 2 போட்டிருக்கும். அப்ப டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வரணும். மொத்தம் எத்தனை கேசஸ் இருக்கு பாருங்க. டிஃபரெண்ட் நம்பர்ஸ் சொல்லுங்க சீக்கிரம் ஃபாஸ்ட். 1,2. ஃபர்ஸ்ட்ல வந்து 1,2. அடுத்து என்ன வரும்? 1,2. 1,1 வரும், அதை எடுத்துக்கூடாது. 1,2 1,2 1,2 1,2 1,2 1,2 5 இடம் வந்துடும். அடுத்து 2ல வந்து பாத்தீங்கன்னா 2,1, அடுத்தது 2,1, அடுத்தது 2,1, அடுத்தது 2,1, அடுத்தது 2,1. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஆன்சர் என்னது? 10/36. கொஸ்டின்ல இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ரீசெண்டா 23, 24ல கேட்ட கொஸ்டின். 24ல கேட்ட கொஸ்டின்ஸ். A die is rolled. Find the probability of getting an even number or a multiple of 3. சொல்லுங்க. ஒரே பகடையா தான் உருட்டுறேன், ஒரு பகடையா தான் உருட்டுறேன். அதுல ரெட்டை எண் வர்றதுக்கோ அல்லது 3 மடங்கு வர்றதுக்கோ நிகழ்தகவு என்ன? அது ரெட்டையனா இருக்கலாம் அல்லது 3 மடங்கா இருக்கலாம். மொத்தம் 6 நம்பர். இல்ல ஏதோ அதெல்லாம் தேவையில்லைங்கிறது பார்க்கலாம். 1 ரெட்டையனா இருக்கணும் அல்லது 3 மடங்கா இருக்கணும். அப்போ 1 இல்ல, ரெட்டையன் அல்லது 3 மடங்கு. ரெட்டையன். அடுத்து 3 மடங்கு. கரெக்ட். 4 ரெட்டையன், இது கிடையாது. அடுத்தது 3 மடங்கு. அப்போ மொத்தம் 4 நம்பர் இருக்கு. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 4/6. 4/6னா என்னது அப்படின்னா 2/3. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க சங்கர்? என்ன கேட்கறாங்க? அல்லதுன்னு கேட்கறாங்க, அண்டுன்னு கேட்கல. அண்டுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும், ரெட்டையனாகவும் இருக்கணும் 3 மடங்காகவும் இருக்கணும். அப்படி கிடையாது. இங்க வந்து 6ன்னு சொல்றாங்க. ஈவன் நம்பரா இருக்கலாம், இரட்டை எண்ணாக இருக்கலாம், அல்லது அப்படி இல்லைனாலும் 3 மடங்காக இருக்கலாம். இது 2ல எது வேணாலும் இருக்கலாம், எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் திரும்ப கூட ரிப்பீட் பண்றேன், நீங்க கேக்குறீங்க. 1 எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா 1 ரெட்டை எண்ணும் கிடையாது, 3 மடங்கும் கிடையாது. 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 ரெட்டையம். இது 2ல ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், 2 சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3 மடங்கு, 4 ரெட்டையம், 5 2லயுமே வராது, 6 எனக்கு 3 மடங்கு. இந்த 6ங்கிற வார்த்தையை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு காலேஜுக்கு போறீங்க, என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துக்கு ஒரு செலக்ஷன், ஒரு டீம் நான் செலக்ட் பண்றேன். இங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வேணும். யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம்? என்ன கண்டிஷன் அப்படின்னா, கண்டிஷன் என்ன தெரியுமா? இவங்க டிஸ்ட்ரிக்ட்ல விளையாண்டுருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டுருக்கணும், ஆர் யூனிவர்சிட்டி லெவல்ல விளையாண்டுருக்கணும். இது 2ல ஏதாவது இருந்தா நான் அந்த டீம் எடுத்து அந்த பிளேயர் எடுத்துக்குவேன். பாருங்க, ஏங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டுருக்காரு, பிங்கிறவர் காலேஜ் லெவல்ல தான் விளையாண்டுருக்காரு, சிங்கிறவர் யூனிவர்சிட்டி லெவல்ல விளையாண்டுருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டுருக்காரு, டிங்கிறது யூனிவர்சிட்டி லெவல்ல விளையாண்டுருக்காரு, ஈங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டுருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த விளையாட்டுமே விளையாடல. யாரெல்லாம் எடுத்துக்குவீங்க சொல்லுங்க? யாரெல்லாம் இங்க வந்து பிளேயர்ஸ், எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க? எந்தெந்த பிளேயர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு கண்டிஷன்? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டவங்களா இருக்கலாம் அல்லது யூனிவர்சிட்டி லெவல்ல விளையாண்டவங்களா இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப யார் எடுத்துக்குவேன்? ஏங்கிறவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எடுத்திருக்கிறாரா, ஏ எடுத்துக்குவேன். பிங்கிறவர் காலேஜ்ல மட்டும்தான் விளையாண்டுருக்காரு, அவர் எடுத்துக்க முடியாது. சிங்கிறது யூனிவர்சிட்டி விளையாண்டுருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டுருக்காரு, டிங்கிறது யூனிவர்சிட்டி விளையாண்டுருக்காரு. ஈங்கிறவரை எடுத்துக்குவேன், அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டுருக்காரு. எஃப் எடுத்துக்க முடியாது, அவர் எதுவுமே விளையாடல. ஸோ அப்ப அந்த 4 பேரும் எடுக்கும். ஈஏ மிஸ் பண்ணீங்க வந்தனா, ஈங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஏ எப்படி எடுத்தோமோ அதே மாதிரிதான் நம்ம இஏ எடுக்க வேண்டியது. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் ப்ராப்ளம். ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிறது 1. நல்லா புரிஞ்சுக்கங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிறது 1. எப்பவுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஏ நடக்காம போறதுக்கு நிகழ்தகவு, இது 2ஐயும் சேர்த்தீங்கன்னா 1 வரும். இது ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, வேலை கிடைப்பது, கிடைக்காம போறது, காம்ப்ளிமெண்ட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். So the probability of getting a job is x/3. Probability of not getting a job is x/5. Find the value of x. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா,
x/3 plus x/5 ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? 15. 5x plus 3x 8x is equal to 1. அப்போ x தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. 15/8. ஸோ எக்ஸுங்கிறது 15/8 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே டைம்ல பார்க்கலாம் 8:15. ஓகே, தேங்க்யூ.